ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில ஸ்மால் கேரியர் டெவலப்மெண்ட் டிப்ஸ் அண்ட் எஜுகேஷன் அதை பற்றி நான் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா, நம்ம படிப்பில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். குறிப்பாக நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அது எந்த அளவுக்கு சிவியராக ஸ்டர்னாக போயிடுச்சுன்னா பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மிகப்பெரிய லோடை மேலே சுமத்துற மாதிரி ஆகிடுச்சு. எப்படி நான் அதை சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் எனி டிசிப்ளினாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்கில் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் எடுக்கணும், ஓகேங்களா? சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் குரூப்லாம் படிக்கிறது ஒரு குத்தம், அல்லது அதை விட ஒரு ஒர்ஸ்டான கோர்ஸ் எதுவுமே இல்லை, அதை படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம். இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். இல்லை மெடிசின்ஸ், பெஸ்ட்டு மெடிசின்ஸில் எது வேணாலும் இருக்கட்டும், டென்டல், ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் நம்ம ஜெனரேஷனில் இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், ஓகேங்களா, எனக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, சுமாரான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓகேங்களா? எனக்கு உள்ள ஒரு 22 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஹெச்ஆரில் இருக்கிறதுனால அதை தாண்டி தான் வர்றேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் நானும் அதுக்கு ஒரு உதாரணம், ஓகேங்களா? இந்த மாதிரியான அந்த டாப்பிக்கு நானும் ஒரு உதாரணம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்க்குறப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாமே சூப்பர் டூப்பராக எக்ஸலண்ட்டான கேரியரில் ப்ளேஸ் ஆகிடுறதில்ல. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா 4 வருஷம் சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுறாங்க, டிவியேட் ஆகிடுறாங்க. ஸ்டாக்னேட் ஆகிட்டாங்கங்கிறத சொல்கிறத விட டிவியேட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்களுடைய படித்த அந்த டொமைனில் ஸ்பெஷாலிட்டியில் வேலை கேரியரை பர்சியூ பண்ணாமல் வேறு எங்கெங்கேயோ போய் அப்படியே படித்த படிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட்டு சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்லாம் படித்தவங்க, ஓகேங்களா, அவங்க டாப் லெவலில் வந்துடுறாங்க ஆக்சுவலாக. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அவங்களோட எஜுகேஷன்லாம் நான் சிவியில் எடுத்து பார்க்குறப்போ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், ஓகேங்களா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜூவாலஜி ஆர் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் பயாலஜி, ஓகேங்களா, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். என்ஜினியரிங்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு சில கிரிட்டிக்கல் ஜாப் பொசிஷன்ஸ், ஹை பெய்டு ஜாப்ஸுக்கு இன்ஜினியரிங் முக்கியமான நெசசரி குவாலிஃபிகேஷன். அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். தட் மீன்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது சம்மந்தமான வேலையை பர்சியூ பண்ணால் கண்டிப்பாக நல்ல கரியர் அமையத்தான் செய்யும். அதே சமயத்தில் ஒரு வேளை உங்களால் இன்ஜினியரிங் பர்சியூ பண்ண முடியல, உங்களுக்கு பிஎஸ்சி ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்குது, ஓகேங்களா, லெட்ஸ் சே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோம். அது படிக்கிறது அவ்வளோ குத்தமா? இல்லவே இல்லைங்க. அதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மிக சிறந்த ஸ்கில்டு பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், ஹை லெவலில் மேனேஜ்மெண்ட் லெவலில் வர்றவங்க எல்லாமே நிறைய பேர் இந்த மாதிரி சாதாரண பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி வர்றவங்க தான், ஓகேங்களா? அதனால் நீங்கள் பிஏ அல்லது பிஎஸ்சி படிச்சுட்டா பெரிய குத்தம் பண்ணிட்டோம், நமக்கு வேலையே கிடைக்காது, கேரியர் நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணமே வேணவே வேணாம். 100% அதை நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், அதுக்காக சொல்கிறேன். எகெயின் நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 22 வருஷத்தில் பியூராக பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஹெச்ஆரில் தான் நான் இருக்கேன். அதனால் பல சிவிஸ் நான் பார்த்துட்டு வரேன், பல பேரை பல கம்பெனிஸில் நான் மீட் பண்ணியிருக்கேன். பல ஆளுங்களை எடுக்கிறப்போ பல ப்ரொஃபைல்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியது இட் வாஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப், இட் இஸ் பீன் பார்ட் ஆஃப் மை ஜாப். அதனால் எனக்கு தெரிந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் தெரியாத விஷயங்களை படிச்சுட்டு தியரட்டிக்கலாக சொல்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து நான் என்கவுண்டர் பண்ண விஷயங்கள் தான் இங்கே எடுத்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம்னா நமக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா தெரியும். ஒரு சைட் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், இந்த மாதிரி பொசிஷன்ஸுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் தேவைப்படுதுன்னா நோ டூ தாட்ஸ், கண்டிப்பாக தேவைப்படுது. அதுதான் சிவி எடுக்கணும் நம்ம. பட் அட் த சேம் டைம், ஃபார் எக்ஸாம்பிள், சர்டன் ஏரியா ஆஃப் ஸ்பெஷாலிட்டி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸில் ப்ராஜெக்ட் மேனேஜர், ஓகேங்களா. ப்ராஜெக்ட் மேனேஜர் சமயத்தில் நான் பல ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ராப்பராகவும் வர்றாங்க. நிறைய பேர் அதுதான் ப்ரிடாமினன்ட் சிச்சுவேஷன். அதே சமயத்தில் நிறைய பேர் டிப்ளமா 3 இயர்ஸ் டிப்ளமா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வச்சுட்டு நிறைய பேர் வராங்க. மினிமமாக ஒரு டிகிரி வேணுங்க. அந்த விஷயத்தில் நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. மினிமமாக ஒரு டிகிரி படிக்கணும், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க, ஒன்றும் தப்பே இல்லை, சூப்பராக படிங்க, படிக்கிறத சிறப்பாக படிங்க, நல்லா மனசில் ஃபோக்கஸ் பண்ணி சிறப்பான ஒரு முயற்சிகளை போட்டு நல்ல மார்க் வாங்கி
சிறப்பாக ஒரு டிஸ்டிங்ஷன் அடைகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரியரை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த 3 வருஷம் அல்லது 4 வருஷம் 5 வருஷம் படிப்புக்கு பிறகு நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது கேரியர் வைஸ். ஓகேங்களா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமே கேரியர் கிடையாது. ஆஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ஓரியன்ட் ஜாப்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு அஃப்கோர்ஸ் அதுதான் வேணும். பட் அட் த சேம் டைம் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா சீனியர் லெவல், மிட் சீனியர் சீனியர் லெவலுக்கு போயிட்டோம்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா டெசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கல் கிடையாது. ஓகேங்களா? நம்ம இன்ஜினியரிங் படித்தா தான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வரணும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு தலைமை பண்புல நீங்கள் வரணும்னா டெக்னிக்கலோட நீங்கள் வந்தீங்கன்னா டெக்னிக்கல்லையே உயர்ந்து டெக்னிக்கல் மேனேஜராக வரலாம். பட் நீங்கள் சாதாரணமான ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட், பிஎஸ்சி சயின்ஸ் அந்த துறையில் நீங்கள் உதாரணத்துக்கு ஆப்ரேஷன்ஸ், உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா, அல்லது ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேபரேட்டரி, ஓகேங்களா, லேபரேட்டரி சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணுறீங்க, ஓகேங்களா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேங்களா, அல்லது மெடிக்கல் கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மெடிக்கல் கோடிங் அது ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் ஜாபுங்க. அதே சமயத்தில் அதுக்குன்னு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு சாதாரணமாக என்ன டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, மெடிக்கல் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸு அந்த சர்டிஃபிகேஷன் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பல படிப்புகள் ஒரு லெவலுக்கு மேலே போகிற பிறகு இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வருட அனுபவங்கள் நமக்கு டீச் பண்ணுறது டெசிஷன் மேக், எப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஆளை அணுகிறது, பீப்புள் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஸ்கில்ஸ்னால் என்னங்க? மனிதர்களை அணுகுகின்ற திறமைகள், பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ஓகேங்களா, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஒரு ஆளோட ஒரு ஆளை பழகி கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். உலகத்தில் எந்த ஒரு ஆளுமே சேம் கிடையாதுங்க. எல்லா மக்களும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க, வேறு வேறு துருவங்களில் இருப்பாங்க. அத்தகைய மக்களோட நம்ம ஒன்றாக வேலை செய்து எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் டிஸ்பியூட்டும் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம மட்டும் முடிச்சிட முடியாது, பல பேரோட சேர்த்து தான் அந்த வேலையை முடிக்க முடியும். ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையை சார்ந்து யாரோடலாம் நீங்கள் கொலாபரேட், கூட்டு முயற்சி செய்து அந்த வேலையை முடிக்க வேண்டுமோ அவர்களோடலாம் இணக்கமான முறையில், அவங்க நீங்கள் சொல்கிறத ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அவங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? கன்வின்சிங் ஸ்கில்ஸ், நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ். ஒருத்தவங்க ஒரு ப்ரைஸை சொல்கிறேன்னா நெகோஷியேட் பண்ணி அதை நம்ம குறைக்கணும் கம்பெனிக்காக ஆக்சுவலாக. ஓகேங்களா? நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு ப்ராப்ளத்தோடு ஒருத்தன் வர்றான், ஒன்றுக்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மெசஞ்சர் மாதிரி ப்ராப்ளத்தை கொண்டு போகக்கூடாது. அதுக்கு எதுக்கு நம்மளை ஹேர் பண்ணியிருக்காங்க? முடிஞ்ச அளவுக்கு நம்ம லெவல்லையே ஃபில்டர் பண்ணணும், ப்ராப்ளத்தை நம்மளே சால்வ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரொம்ப எஸ்கலேட் ஆகி ரொம்ப அதிகபட்சமாக வரப்போ தான் மேற்கொண்டு மேலே போய் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு, மணி அல்லது வேறு முக்கியமான கிரிட்டிக்கல் விஷயம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டை அணுக வேண்டியது அவசியமாகுது. அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறமை. ஒரு விஷயம் வருது, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்கள் இது பண்ணிவிட்டு கவுன்சில் பண்ணுங்க. அப்போ 4 பேர்கிட்ட நீங்கள் சஜஷனும் கேட்குறீங்க, உங்களுடைய முடிவும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நல்ல தரோவாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நிறை குறைகள் ஆராய்ந்து, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆராய்ந்து இந்த முடிவினால் எடுக்கப்படும் நிறை குறைகள் அப்படி ஒரு சாலிடாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த ஸ்கில்ஸ். இத்தகைய ஸ்கில்ஸ்லாம் அனுபவங்கள் கொண்டு வரதுங்க. நீங்கள் பிஏ கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி, இந்த மாதிரி எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் that doesn't matter at all actually. Here what matters most is our enthusiasm and fervor to gain these skills, to learn these skills during our course of experience that will lead our career to an entirely different dimension and progression and advancement. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் பிஎஸ்சி பிஏ படிக்கிறதுனால போச்சு. நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக பேரண்ட்ஸு, பிஏ தானே போச்சு, ஒரு நல்லா இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சி உன்னை எத்தனை தடவை சொன்னான்டா +2 ஒழுங்காக மார்க் வாங்குன்னு சொல்லிட்டு 700 800 வாங்கி மானத்தை வாங்கி நம்ம ஃபேமிலியில் இதை வாங்கி ஒரு கெட்ட இம்ப்ரெஷனை வாங்கி நீ பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி சயின்ஸு கோர்ஸ் சேர்ந்துட்டேன் உதவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நோங்க, நான் பார்த்த நிறைய ப்ரொஃபைல்ஸில் சூப்பர் டியூப்பர் எக்ஸலண்ட் ப்ரொஃபைல்ஸ் இந்த மாதிரி வந்தவங்க தான். நான் சின்ன பிள்ளையில் நானே இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனில் தான் இருந்திருக்கேன். கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணும், நானே வந்து நான் தொடர்பு ரிலேட் பண்ணேன்னு சொல்கிறீங்களா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் +2 படிக்கிறப்போ போச்சு, இன்ஜினியரிங் படிக்க முடியல, ரொம்ப லோடு அதிகமாக இருக்குது, இந்த அளவுக்கு மார்க் வாங்கணும்னு தெரியல. டியூஷன் வச்சுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போ வந்து நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே இன்ஜினியரிங் அல்லது ஐடி, அப்போல்லாம் ஐடி பூம் ஆகிட்டு இருந்தது. ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி ஏதோ ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சு எம்சிஏ படிச்சுட்டா
ஐடியில் நிறைய பூமிங் இருக்குது. இன்ஜினியரிங், மெடிசன்ஸ், இல்லை ஐடி இதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். இப்போ அதை படிக்கிறதுக்கு நம்ம கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்குது, என்ன பண்ணுறது, இது படித்தா தான் நமக்கு கரியர், இல்லைனா அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாலாம் திங்க் பண்ணியிருக்கேன். அப்போது நிறைய ப்ரொஃபைல்ஸை பார்ப்பேன் நான். அப்போ பார்க்குறப்போ ஒரு பெங்களூரில் ஒருத்தர் பிஏ எக்கனாமிக்ஸ் தான், அவர் வந்து ஒரு கம்பெனியோட ஜிஎம்மாக இருக்கார். அப்போ ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறப்ப எப்படா ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் எப்படா கம்பெனியோட ஜிஎம் சிஇஓ லெவலுக்கு வர முடிஞ்சுது அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ எனக்கு புரியல, எப்படி என்னால் ரிலேட் பண்ண முடியல. அந்த கட்டத்தில் நான் ஸ்டில் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ஸ்டில் யங். நவ் ஐ எம் ஏபிள் டு ரிலேட். ஓகே, in terms of the experience that I gained during all over these years, now I could relate how it associates with a person's experience, the progression and development of a person. சரிங்களா? அதனால எந்த கோர்ஸ், no matter what you studying, no matter what you study, forget about what you study with the utmost passion. படிக்கிறத ரொம்ப நல்லா உன்னிப்பாக ஃபோக்கஸ்டாக மனசில் முழுமையான இன்ட்ரெஸ்ட்டோட, முழுமையான ஒரு ஈடுபாட்டோட, இன்வால்மெண்ட்டோட படிங்க. நல்ல மார்க் வாங்குங்க. படித்ததுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறப்போ நிறைய திறமைகளை வளர்த்துக்குங்க. நிறைய கான்ஃபிடென்ஸாக பேசுங்க, தயக்கம் வேணாம். நிறைய குரூப் டிஸ்கஷன் போங்க, மேடையில் நின்று பேசுகிறதுக்கு பழகுங்க, அடுத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறையா பழகு. நிறைய இப்போ ஸ்கில்ஸ் வந்துங்க ஆஃபீஸில் பெரிய பெரிய கேரியர்லாம் போகிறப்போ மிக முக்கியமான ஸ்கில்ஸ் என்னென்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், அடுத்தவங்களோட பேசணும், அடுத்தவங்களோட குரூப் டிஸ்கஷன், நம்ம விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை ஆணித்தரமாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதுதான் அடுத்தவங்களை ஒத்துக்க வைக்கணும். இல்லாட்டி நம்ம சொல்கிறாங்க அடுத்தவங்க மறுக்கிறாங்களா, அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கு நம்மள்ட்ட நம்பிக்கை நிறைய வேணும். அதுக்கான ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கணும். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் மேடை பயம் இல்லாத, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பேசுகிறதுக்கான பயிற்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமைகள் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். இது வந்து தியரட்டிக்கலாக நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம வேலை செய்கிறப்போ இது வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்சாகணும். அப்போ வந்து சில பேர் தயங்கி பின்வாங்கவே வேணாங்க. தைரியமாக தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, 2 தடவை 3 தடவை நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா 4வது தடவை சரியாக தான் செய்வீங்க. அதுதான் இயற்கையோட நியதி. கண்டினியூஸாக நீங்கள் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் தயக்கம் இல்லாமல் அந்த 3 தடவை தப்பு செய்யணும். ஒரு தடவை தப்பு செஞ்சோடனே அடுத்த தடவை அந்த விஷயத்தை பண்ணுறதே இல்லாத தான் பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன கேரியர் டிப், ரொம்ப முக்கியமான கேரியர் டிப்புங்க இது. ஆக்சுவலாக ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ கைஸ், so that it may be of use for someone who is watching this video. Thank you guys. மிக்க நன்றி பார்த்தமைக்கு. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா give a thumbs up, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல மீனிங்ஃபுல்லான நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Thank you guys. Have a fantastic evening ahead. Peace.